அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/4/2024 பங்குனி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினம். முருகக் கடவுளை நம்பி வழிபடுபவர்கள் எல்லாம் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. ஏன்னா இந்த நாள் நம்ம முருகனை வேண்டி என்ன கேட்டாலும் அதனை முருக கடவுள் நிச்சயம் நமக்கு தந்தருள்வார். வேலை வணங்காமல் வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்வது போல இந்த தினத்தில் உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அவசியம் அதற்கு உரிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் செய்து முருகனோட படத்திற்கும் சிலைக்கும் வேண்டிய அபிஷேகங்களையும் அர்ச்சனைகளையும் அலங்காரங்களையும் செய்து இன்னைக்கு வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள். முருகன் என்றால் அழகு என்று பெயர். என்றும் இளமையோடு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தமிழ் கடவுள் முருகக் கடவுள். குறிஞ்சி நிலத்தோட தலைவனாக விளங்கியவன் தான் நம்முடைய முருகன். இந்த முருகனுக்கு தான் எத்தனை பேருங்க. அவரோட பேரை நம்ம இன்னைக்கு முழுதும் சொன்னால் கூட இன்னைக்கு நாள் பத்தாது, அவ்வளவு பெயர்கள் இருக்கின்றது. அமுதன், அழகப்பன், ஆறுமுகம், கதிர்வேலன், கதிர்காமன், கருணாகரன், கிருபாகரன், குகன், குகானந்தன், குமரகுரு, குமரன், குமரேசன், சக்திபாலன், சண்முகம், சந்திரமுகன், சரவணன், சித்தன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதில் நம்ம ஒரு பேரை சொல்லி முருகா அப்படின்னு நம்ம அழைச்சாலே முருக கடவுள் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க அவருடைய வேலையும் மயிலையும் கொண்டு ஓடி வருவாருங்க. அவருடைய பொற்பாதங்களை நம்ம பொற்பாதங்களில் நம்முடைய தலையை வைத்து அவருடைய பொற்பாதங்களை இறுக பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பதே இல்லாமல் போகும். நம்பியவருக்கு அனைத்தும் கைகூடும். அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடு என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் ஆதலால் முருகனுக்கு நீங்கள் என்னெல்லாம் படையல் செய்யணுமோ அதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி சிறப்பான தீப வழிபாடுகள் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதையும் நீங்கள் செய்யலாம். முக்கியமாக வெற்றிலை தீப வழிபாடு இன்றைய தினம் செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் நீங்கள் இன்று செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா பங்குனி கிருத்திகை அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்தது. அதனால் நீங்கள் அதை செய்யலாம். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இன்று பாலாடை தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவது நல்லது. அதே மாதிரி வீடு பாதியிலே நிற்கிது, மேலே நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கல் தீப வழிபாடும் நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதால நீங்கள் அவசியம் நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைத்து முருகக் கடவுளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்று வியாழக்கிழமையோடு கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரதுனால நம்ம குரு பகவானையும் முருகக் கடவுளையும் ஒன்று சேர வழிபடும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதை யாராலையும் மறுக்க முடியாது. குபேரனை வணங்கவும் குரு பகவானை வணங்கவும் முருகனை வணங்கவும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எளிய வழிபாடு எதற்காக நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் முருகனோட அறுபடை வீடுகளுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக திட்டம் போடுவாங்க. ஆனால் முருகனோட அழைப்பு இல்லாமல் நம்ம அந்த இடங்களுக்கு முருகனை போய் தரிசனம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் முதல்ல நான் முருகன் இருக்கக்கூடிய படை வீடுகளெல்லாம் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யலாம். அதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இது மட்டும் ஒரு சுமூகமாக எனக்கு ஒரு முடிவு வந்துடுச்சுன்னா இதை விட நான் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இது நான் எவ்வளோ வகையில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு இது நடக்கவே நடக்கலை அப்படின்னு கைவிட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒரு சொத்து உங்களை விட்டு போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நண்பர்கள் செய்த துரோகங்கள், நமக்கு வேண்டியவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். அதை மாதிரி வேலை, ஒரு சில பேருக்கு வேலை, இந்த வேலை வேணும்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுவாங்க, அது கிடைக்காம இருந்திருக்கலாம். திருமணம் கை கூட்டுறது, குழந்தை பேரு, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு சரியான அங்கீகாரம்,
இது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல, நோயினால் நான் கஷ்டப்படுறேன், இதற்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா, இல்லை நான் கடன் பிரச்சனையினால் தினம் தினம் புழுவாக துடிக்கிறேன், என்னுடைய கடன் தீரணும் அப்படின்ட்டு முடிவே இல்லாத பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு முடிவு வேணும்னா நீங்கள் துணிஞ்சு இந்த எளிய வழிபாடை இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். முருகனுடைய பெயரை சொல்லி அவரோடுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமான இந்த கிருத்திகை, பங்குனி கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட நேரம் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி முழுவதும் கிருத்திகை திதி இருக்குது. நாளைக்கு அதிகாலை 1 மணி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்த உடனே நான் கையோடு செய்யலாமா? ஆனால் செய்யலாம். ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கி ரம்ஜானு, நான்வெஜ் எதுவும் நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இதை செய்யணும். அது மட்டும்தான் ஒரே ஒரு விதி. இதற்கு ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். நான் வந்து சமைச்சு கொடுத்தேன், அதை நாம் வந்து செய்யலாமா அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்வி வாடையே உங்கள் வீட்டில் வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கி இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு எப்போ வருதோ நம்மளுடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளும் செய்யறன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா நம்ம பக்கத்தில் இருந்து சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் முருகனுக்காக. அதனால் சுத்தபத்தமாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போவே இந்த விஷயத்தை செய்யலாம். இதற்கு தேவையானது ஒரே ஒரு விரலி மஞ்சள் தாங்க எடுக்கணும். குண்டு மஞ்சள் பயன்படுத்தக்கூடாது. இதை மாதிரியான வழிபாட்டுக்கு ரொம்ப பலன் தரக்கூடியது இந்த விரலி மஞ்சள் தான். இந்த விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் வைக்க வேண்டியது ஒரே ஒரு ரூபாய் நாணயம். இந்த 2 பொருளையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி துணி மஞ்சள் நிறம் தான் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய நாளான வியாழக்கிழமையில் கிருத்திகை வந்திருக்கிறதால நம்ம இந்த மஞ்சளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் இந்த மஞ்சள் துணியில் வைக்க போகிறோம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நிறைய பேர் அந்த காலத்துலேருந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ 1 ரூபாய் நாணயத்தை முடித்து நம்ம சாமி ரூமில் வைப்போம். அது நிறைவேறினதுக்கப்புறம் அந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த உண்டியலில் போய் சேர்ப்போம். அதே தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆனால் முருகனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய மன சுமை உங்ககிட்ட இருந்தாலும், உங்கள் மனசை உறுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களை நாளுக்கு நாள் அரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயத்தை எல்லாம் முருகன் பாதத்தில் எடுத்து நீங்கள் வச்சிடுங்க. இந்த மூட்டை மூலமாக கட்டி அவர் பாதத்தில் வச்சுட்டு அவரை முழுமையாக சரணாகதி அடையுங்கள். இது வந்து கூடிய சீக்கிரம் முருகா நீ தான் எனக்கு நிறைவேற்றி தரணும், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச எளிய தீப வழிபாடுகளை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வெகு சீக்கிரம் நிறைவேற்றப்படும். இதை வந்து முடிச்சியாக கட்டி முருகன்கிட்ட வச்சிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அப்போ நீங்கள் ஏதாவது இத்தனை நாள் நீங்கள் போகணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல ஒரு படை வீடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தை செலுத்துங்க. இந்த மஞ்சளை நம்மளே பயன்படுத்திக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இது மட்டும் நல்ல நிலையில் இருக்குதா அப்படின்னு மாதம் ஒரு முறை இதை முடிச்ச திறந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கோவில் உண்டியலில் மட்டும்தான் சமர்ப்பிக்கணும். அதுவும் வந்து நல்ல ஒரு படை வீடாக பார்த்து நீங்கள் போய் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.